பீகார் சட்டமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்று முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. பீகாரிலிருந்து நேரடி கள விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறீர்கள். மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கின்றது. தலைநகர் பாட்னா உள்ளிட்ட முக்கியமாக இருக்கக்கூடிய மத்திய மற்றும் தெற்கு பீகாரைச் சேர்ந்த 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளுக்கு இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கின்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பாட்னாவில் இருக்கக்கூடிய பகிப்பூர் என்ற இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிங்க் பூத்தில் இருக்கின்றோம். இங்கு மகளிருக்காக பிரத்யேகமாக இந்த பூத் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 3,75,13,302 வாக்காளர்கள் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்கு செலுத்த தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 100 வயதிற்கு மேற்பட்டோர் 6,736, அதே போல 80 வயதுக்கு மேற்பட்டோர் 5,24,687 பேர் இருக்கின்றனர். இந்த தேர்தலை பொறுத்தவரை முதல்கட்ட வாக்குப்பதிவில் இந்த 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், அதே போல எதிர்க்கட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய துணை முதலமைச்சர் என முக்கியமான நபர்கள் இந்த முதல்கட்ட தேர்தலில் தங்களுடைய தொகுதிகளில் போட்டியிடுவதால் இந்த முதல்கட்ட தேர்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மொத்தம் நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மட்டும் இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய பகுதியில் பரப்பளவில் சிறியதாக இருக்கின்றது. 16 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல பெரிய அளவிலாக சுராஜ்கரா என்ற ஒரு தொகுதி என்பது 624 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்கின்றது. மொத்தம் இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவில் 1,98,35,325 ஆண் வாக்காளர்களும் 1,76,00,000 பெண் வாக்காளர்களும் அதே போல மூன்றாம் பாலினத்தவர் 768 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் 5 வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கின்றன. 5 வார்டுகளுக்கான வாக்குப்பதிவு மையங்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பெண் வாக்காளர்களுக்கு தனியாக பிங்க் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்களை கவருவதற்காகவும் வாக்களிப்பதை தங்களுடைய கடமையாக கருதுவதற்காகவும் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. பல இடங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக கட்சிகளையும் தாண்டி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு பதாகைகள் வைத்திருந்தது. தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு மையத்திலும் வாக்களித்ததன் பின்பாக அவர்கள் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிடுவதற்கோ அது போன்ற நடவடிக்கைகளுக்காக ஹோர்டிங்ஸ் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐ எம் எ ப்ரவுட் ஓட்டர் என்று இதில் குறிப்பிடப்பட்டு பல்வேறு இடங்களில் அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. புதிய தலைமுறை அந்த வாக்காளர்களை கவருவதற்காக இது போன்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது போன்ற புகைப்படத்தை பதிவு செய்து அந்த QR கோடு மூலமாக அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. அதே போல இந்த தேர்தலை பொறுத்தவரை 18 வயது முதல் 19 வயது வரை சுமார் 7,37,765 பேர் வாக்களிக்கின்றார்கள். 20 முதல் 29 வயதுக்குள் 80 லட்சம் வாக்காளர்களும் அதே போல 30 முதல் 40 வயதிற்குள்ளாக 1,08,00,000 வாக்காளர்களும் 41 வயது முதல் 60 வயது வரை அதிகபட்சமாக 1,28,00,000 வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் என்பது பீகாரை பொறுத்தவரை ஒரு அதிகாரத்தை முக்கியமாக வழங்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. முக்கிய நபர்கள் VVIPக்கள் நிற்கக்கூடிய பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால் தெற்கு கங்கை பகுதியில் தெற்கு பீகார் பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் அதிகாரத்தை வழங்கும் என்று நம்பப்படுகின்றது. தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் வரை விறுவிறுப்பாக பிரச்சாரங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்றைய தினம் முழுமையாக தேர்தல் பணிக்கான நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு காலை 7 மணிக்கு மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கின்றது. சில இடங்களில் வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்குள் நிறைவடையும் என்று சில வார்டுகளில் மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மலைப்பகுதிகள் மற்றும் பாதுகாப்பு குறைந்ததாக கருதப்படக்கூடிய பகுதிகளில் மற்றும் ஒரு சில வாக்குப்பதிவு மையங்களில் மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றபடி அனைத்து வாக்குப்பதிவு மையங்களும் மாலை 6 மணி வரை செயல்படும். வரிசையில் நிற்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கி அவர்களுக்கும் வாக்குப்பதிவு செய்வதற்கு கூடுதல் நேரம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.